அண்மை செய்தி. சீமை கருவேல மரத்தை அகற்றும் உத்தரவை முறையாக அமல்படுத்தவில்லை என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி தற்பொழுது இணைப்பில் இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, விவரங்களை வழங்குங்க. மண் விளைச்சை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ இந்த வன விலங்குகள் மற்றும் மண் சார்ந்த இயற்கை சார்ந்த வளங்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு அமர்வான நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வானது விசாரித்து வந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்துல சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு டெண்டர் விட வேண்டும், இந்த மரங்களை அகற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுத்து எந்த முன்னேற்றமும் இல்லை, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் இந்த மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது மீண்டும் இந்த அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்புல மாநிலம் முழுவதும் 713 கிராமங்கள் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதாக அறிக்கைகள் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் அரசுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள். என்றால் கிராமங்களின் பெயர் என்ன, எந்த மாவட்டம், எவ்வளவு மரங்கள் அகற்றப்பட்டுள்ளது என்ற எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக, அதனால் இந்த அறிக்கையை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அரசு கொள்கை முடிவை எடுத்தும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலை இருப்பதையும் இந்த அறிக்கை மூலம் தெரிய வருவதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதனால் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளருக்கு எதிராக இந்த வழக்குல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கையும் அப்போது தெரிவித்தார்கள். பின்னர் உரிய விவரங்களுடன் கூடிய அந்த அறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரக்கூடிய 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.